என் உயிர் தமிழ் உறவுகளுக்கும் அரசியற்றத்தின் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கும் இந்த தமிழ்ச்சாதி சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். 2 நாட்களாக நம்ம எதை பற்றி பேசுகிறோமோ இல்லையோ, இந்த தமிழ்நாடும் அத்தனை ஊடகங்களும் வடநாடும் பேசிக்கொண்டு இருக்கிறது டெல்லியில் நடக்கக்கூடிய மாபெரும் போராட்டம். அந்த மாபெரும் போராட்டம் வெற்றி அடைய வேண்டும். ஏன்னா திரைக்காகவும் எதுக்காகலாம் அவங்க போராடணும், உண்மைக்காக ஒரு தேர்வை எதிர்த்து நாம் தமிழ்நாடு போராடிய தேர்வை எதிர்த்து இன்று வடநாடு போராடிட்டு இருக்கு. இன்னொரு காலத்துல இந்த தேர்வு தமிழ்நாட்டில் தான் கொள்ள முடியாது, நீங்க மட்டும் தான் போராடுவீங்க அப்படின்னு சொன்ன காலங்கள் உண்டு. அதுக்கப்புறம் இன்று அதே நீட் தேர்வை எதிர்த்து இன்று அத்தனை நாடுகளும் சேர்ந்து மாணவர்கள் போராடி கொண்டு இருக்கிறார்கள். அதை பத்தி இன்று வரை தமிழ்நாடு முதல்வர் வாய் திறக்கலன்னு பார்த்தா 2 நாள் சென்று இன்று வாய் திறந்திருக்காப்புல. அதை பத்தி முழுமையா நம்ம இந்த காணொலியில பேச போறோம். அதையும் தாண்டி அண்ணன் ராஜ்மோகன் அவர்கள், அதாவது அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் ஒரு விஷயத்த பேசியிருக்காப்புல. அதை பத்தியும் இந்த காணொலியில நம்ம முழுசா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி அரசீற்றத்தை பார்த்து கொண்டிருக்கிற என்னுடைய தமிழ் சொந்தங்கள் அனைவரும் லைக்கு, ஷேரு, கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் என்னுடைய காணொலி இந்த களத்தில் தொடர்ந்து வரும். அதனால் லைக்கு, சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணி இன்னும் வீரியமாக இந்த களத்தில் என்னை அழைத்து சொல்லுங்க. இப்போ நான் மேட்ருக்கு வரேன். அதாவது கிட்டத்தட்ட 2 நாட்களாக டெல்லியில ஒரு மாணவர் சங்கம் போராடி கொண்டிருக்கு, இளம் படை போராடி கொண்டிருக்கு. கரப்பான் பூச்சி அப்படின்னு விமர்சனம் செய்யப்பட்ட கரப்பான் பூச்சி என்று பெயர் கொண்ட ஒரு கட்சி தொடங்கி இன்று அத்தனை தமிழ்நாடு இளைஞர்கள், மாணவர்கள், மாணவிகள், பல நாட்டுடைய மாணவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு கட்சி, ஒரு கரப்பான் பூச்சி என்ற ஒரு கட்சி ஆரம்பித்த போராட்டத்தை இன்றைக்கு முன்னெடுத்து டெல்லியில, தலைநகரான டெல்லியில போராடி கொண்டிருக்கு. இந்த போராட்டம் மிக தீவிரம் அடைஞ்சிருக்கு. இந்த கொடுங்கோல் ஆட்சியான, கொடுங்கோல் கட்சியான பாசிச பாஜகவை எதிர்த்து இந்த நீட் தேர்வை ரத்து செய்யணும் அப்படிங்கிறத முன் வச்சு இந்த போராட்டம் நடக்குது. இது முதல்ல தமிழ்நாட்டில தான் தொடங்கப்பட்டுச்சு. இது மரணங்கள் வர போய் முடிஞ்சிருக்கு. தங்கை அனிதா இது போன்று பேசுபொருளாக இந்த நீட் தேர்வை எதிர்த்து தமிழ்நாடு போராடி இருக்கு. எண்ணற்ற போராட்டங்களையும் எண்ணற்ற மரணங்களையும் இந்த நீட் தேர்வு பெற்றிருக்கு. அப்படி இருக்கப்ப அதையும் தாண்டி இன்று இந்த வடநாடு போராடுகிறது, வடநாட்டு மக்கள் போராடுகிறார்கள் என்றதை பார்க்கும்போது ரொம்ப பெருமையா இருக்கு. ஏன்னா ஒரு காலத்துல தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமே நீட் தேர்வை எதிர்த்து போராடிய போது சொல்லுவாங்க, அது என்ன தமிழ்நாடு மட்டும் போராடிட்டு இருக்கு, தமிழ்நாட்டில் மட்டும்தான் நீட் வினாத்தாலும் நீட்டையும் எதிர்க்கிறீங்க, மற்ற நாடுகள்லாம் அந்த நீட்டை நல்லா தான் எழுதுது, நீங்க படிக்க தரல, தமிழ்நாட்டுடைய மாணவர்களுக்கு நீட்டு படிக்க தரல, அதுக்காக எழுத தரல அப்படின்னு தமிழ்நாட்டை விமர்சனம் செய்தாங்க. ஆனா இன்று ஒட்டுமொத்த நாடுகளும் போராடி ஒரு தேர்வை எதிர்க்குது. அப்ப பார்த்துக்க, இந்த தலைநகர் டெல்லியில நீட் தேர்வை எதிர்த்து நம்மளுடைய இளையோர் படை போராடி கொண்டு இருக்கு. பல அடக்குமுறைகளை ஏவி கொண்டு தான் இருக்காங்க. அந்த போராட்டத்தை எப்படியாச்சும் தடுத்து நிறுத்தணும்னு பல அடக்குமுறை, அடிப்பது, துன்புறுத்துவதுன்னு தொடர்ந்து அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. இதை எதிர்த்து தமிழ்நாடு குரல் கொடுக்கணுமா, கொடுக்கக்கூடாது. இன்று தமிழ்நாடு முதல்வராக திரு விஜய் அவர்கள் இருக்கிறார். நீட் தேர்வை எதிர்த்து ஒரு படை போராடி கொண்டிருக்கு. ஆனால் தமிழ்நாடு முதல்வர் வாயை மூடிக்கொண்டிருக்கார். அதை எதிர்த்து பேச முடியாம இருக்கிறார். நேற்று ராகுல் காந்தி அங்க போறார். ராகுல் காந்திக்கு என்ன வேலை அங்க? ராகுல் காந்தி தான் அதை தொடங்கி வச்சது. நீங்களே பாம்பு போடுவீங்களா, நீங்களே எடுப்பீங்களா மாதிரி நீட் தேர்வுக்கு காரணமே காங்கிரஸ் தான். அப்படி இருக்கப்ப அவர் போய் அங்க போராடுறார். அன்னைக்கு கூட தமிழ்நாடு முதல்வர் திரு விஜய் அவர்கள் பேசல. ராகுல் காந்தி அவர்கள் அடிபடுறார், கைது செய்யப்பட்டு அடிபடுறார், மூக்குல இருந்து ரத்தம் ஊத்துது. அதை கூட கண்டிச்சு விஜய் அவர்கள் டுட்டு போடல. ராகுல் காந்திக்கு ஒரே ஷாக்கா இருக்க போகுது. அதே போல அடுத்த நாள் விஜய் அவர்கள் வாய் திறப்பாருன்னு நம்ம தொடர்ந்து எல்லாரும் பேசுறோம். வாயை திறக்க செய்யும் தமிழ்நாடு முதல்வராக இருக்கக்கூடிய திரு விஜய் அவர்கள் வாய் திறக்கணும். ஏன் வாய் திறக்கணும்? டெல்லியில ஒரு இளையோர் படை போராடுதுன்னு கூட நீங்க வாய் திறக்க வேண்டாம். பாசிச பாஜக, தனது கொள்கை எதிரி பாஜக, பாஜக ஒரு கொடுங்கோல் ஆட்சின்னு தாவேகா கட்சி தொடங்கிய போது பேசியது தெரியுமா, தெரியாதா? கரூர்ல 41 பேர் இறந்ததுக்கு அப்புறம் பாசிச பாஜக, பாஜக தான் நம்மளுடைய கொள்கை எதிரிலாம் சொல்லல. பாஜகவுடைய ஆட்சி கொடுங்கோல் ஆட்சி, கொள்கை எதிரிலாம் தமிழ்நாடு முதல்வராக இன்று இருக்கக்கூடிய திரு விஜய் அவர்கள் சொல்லல. இப்போது வரை முதல்வராயும் பாஜகவை எதிர்க்கல, பாஜகவுக்கு ஒத்து ஓதுற மாதிரி தான் போறாரு. அப்படி இருக்க பாஜகவை எதிர்த்து ஒரு போராட்டம் அங்க வெடிக்குது. நீட் தேர்வை எதிர்த்து நீட் தேர்வு வரக்கூடாது, நீட் தேர்வு வேண்டாம்னு ஒரு போராட்டம் வெடிக்குது. அப்படி இருக்கும் போதுனாலும்
தமிழ்நாடு முதல்வர் குரல் கொடுப்பாருன்னு பார்த்தா குரல் கொடுத்துருக்கார். எப்ப? நேத்து நடந்த போராட்டத்துக்கு இன்னைக்கு குரல் கொடுக்குறார். அதாவது இது எப்படி இருக்குன்னா, அம்மா நான் இன்னைக்கு லீவு போட்டுக்கிறேன்ப்பா, வாத்தியார்ட்ட நாளைக்கு லீவுன்னு சொல்லிக்கிறேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி இந்த ட்விட் பதிவு இருக்கு. தமிழ்நாடு முதல்வராக இருக்கக்கூடிய திரு விஜய் அவர்கள் நீட் தேர்வை ஆதரிக்கல அப்படிங்கிறது உங்களோட நிலைப்பாடா இருக்கு. அப்படிதானே? நீங்க அப்படித்தானே ட்விட்ல போட்டிருக்கீங்க. என்ன போட்டிருக்கீங்க? நீட் தேர்வு முறைப்படி அகற்றப்பட வேண்டும் அப்படின்னு தமிழ்நாடு முதல்வர் திரு விஜய் அவர்கள் அந்த ட்விட்ல போட்டிருக்காரு. நீட் தேர்வை அகற்றத வலியுறுத்துவோன்னு சொல்றீங்க. நீட் தேர்வை கொண்டு வந்ததை காங்கிரஸ் கட்சி விட்டுலாம். நீட் தேர்வை அகற்றா எப்படி வலியுறுத்தணும்? மத்திய அரசு பாஜக தானே வலியுறுத்தணும். அப்போது ஏன் பாஜக என்ற ஒரு பெயரை கூட அந்த ட்விட்டர்ல போடல? அங்க மேடையில பாசிச பாஜக, கொள்கை எதிரி பாஜக, அப்படி எப்படி வீர அவசரம் பேசுறீங்க. இப்ப மோடி அவர்களை பார்த்து பயந்து செல்கிறாரா தமிழ்நாடு முதல்வர் திரு விஜய் அவர்கள்? மோடி அவர்களை பார்த்தா அவ்வளவு பயமா இருக்கா? இளையோர் படை ஒன்று போராடி கொண்டிருக்கு. ட்விட்டர் பதிவுல சொல்றாப்ல, நீட் தேர்வை முறையாக அகற்றப்பட வேண்டும் அப்படிங்கிறாரு தமிழ்நாடு முதல்வர் திரு விஜய் அவர்கள். இதை நீங்க யார்கிட்ட சொல்லணும்? பாஜக தானே சொல்லணும், மோடி கிட்ட தானே சொல்லணும். ஆனா அங்க மோடின்னு எந்த ஒரு வார்த்தையும் வரல, பாஜகன்னு வரல. பார்த்து மெதுவா தொடங்க. மத்திய அரசுக்கும் பாஜகவுக்கும் வலிக்க போகுது. இல்லைன்னா மோடி உங்களை கரூர்ல 41 பேர் இறந்ததுக்கு எதுவும் பிடிச்சிட போறாரா? நான் ப்ரோ ஊரா விட்டு நைல ஸ்வீட் செய்யாதீங்க ப்ரோ. பார்த்தும் படாம எந்த ஒரு குறையும் மத்திய அரசு மேல வைக்காம, பாஜகங்கிற பெயரை கூட வைக்காம திரு விஜய் அவர்கள் பேசியிருக்காரு. அது இன்னொன்னு சொல்லியிருக்காரு, ஹைலைட்டே அதுதான். பொய் வாக்குறுதிகளை அளிக்க மாட்டோம். நாம எப்பயுமே கரைப்படியாத கைகளுக்கு நாமெல்லாம் சொந்தக்காரர்கள் மாதிரி பொய் வாக்குறுதிகளை அளிக்க மாட்டோம்னு திரு விஜய் அவர்கள் ட்விட்டர் பதிவிட்டு இருக்காரு. பொய் வாக்குறுதியை நீங்க அளிக்க மாட்டீங்க தான் ப்ரோ, கரெக்ட் தான் ப்ரோ. பொய் வாக்குறுதியை நீங்க அளிக்க மாட்டீங்க, வாக்குறுதியை தான் நிறைவேற்ற மாட்டீங்க. 200 யூனிட் மின்சாரம் இலவசம்னு சொல்லிட்டு 500 யூனிட் மின்சாரத்துக்குள்ள இருந்தாதான் 200 யூனிட் மின்சாரம் இலவசம். விவசாயிகளுக்கு மொத்தமும் பயிர்க்கடன் தள்ளுபடின்னு சொல்லிட்டு சிறு குறு அப்படின்னு பிரிச்சு தள்ளுபடி. இதெல்லாம் மாத்தி நிறைவேற்றுறது தானே. 2500 தரேன்னு சொல்லிட்டு தராம இருக்கிறது. வேலு நாச்சியார் படைன்னு சொல்லிட்டு சிங்கப்பெண் அதிரடி படைங்கிற ஒரு வெற்று படையை தொடங்கினது. தாய்மாமன் தங்க மோதிர திட்டம்னு கடனை சுமத்தக்கூடிய திட்டத்தை தொடங்கி வைக்கிறது. இப்படி ஏகப்பட்ட பொய் வாக்குறுதிகள் அல்ல, நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகள் இருக்கு. அதனால நீங்க சொல்றது கரெக்ட் தான் ப்ரோ. பொய்யான வாக்குறுதிகளை நாங்கள் தரமாட்டோம்னு தமிழ்நாடு முதல்வர் திரு விஜய் அவர்கள் சொல்றாரு. பொய்யான வாக்குறுதி நீங்க தரமாட்டீங்க, எந்த வாக்குறுதியும் நிறைவேற்ற மாட்டீங்க. எப்படி திமுக இருந்தோ, எப்படி அதிமுக இருந்தோ அதே போலதான் தாவேகா. நான் நினைக்கிறேன் இந்த 5 வருஷத்துல 6 சிலிண்டர் இலவசம் சொன்னீங்களே, தந்துருங்க. இந்த 10 லட்சம் கோடி கடன் இருக்குன்னு சொல்றீங்க, 13 லட்சம் கோடி கடன். இந்த 13 லட்சம் கோடி கடனை குறைக்கிறதுக்கு ஏதாச்சும் வழிகோல் திட்டம் வச்சிருக்கீங்களா? ஆகஸ்ட் மாதம் நினைக்கிறேன், ஆகஸ்ட் மாதத்துல பட்ஜெட் வரப்போகுது. பட்ஜெட்ல பேசும்போதுதான் தமிழ்நாடு முதல்வரோட நிலை என்ன, தமிழ்நாடு முதல்வர் என்னத்தை நிறைவேற்ற போறாருங்கிறது நமக்கு தெரியும். இப்ப சொல்லலாம், இப்ப எதுக்கு இதை சொன்னாருன்னு தெரியல. தாவேகா தனது தேர்தல் வாக்குறுதிகள்ல பொய் சொல்லி ஏமாற்ற மாட்டோம்னு சொல்றாரு. பொய் சொல்லி நீங்க ஏமாத்ததும் ஆகஸ்ட் மாதமோ அல்லது தேர்தலுடைய நிதிநிலை பட்ஜெட் வரும்போது தெரிஞ்சிடும். அதனால இந்த பொய் வாக்குறுதியில கொடுக்கலன்னா பொய் சொல்லாதீங்க ப்ரோ. தப்பு ப்ரோ, நிறைய இருக்கு ப்ரோ, லிஸ்ட் போட்டு சொல்லலாம் ப்ரோ. அதே போல இப்போ ஒரு கேள்வி எல்லாம், ஏன் டெல்லியில போராடக்கூடிய மாணவர்களுக்கு நாம் குரல் கொடுக்கணும் அப்படின்னு? நாம் குரல் கொடுக்கணும். தமிழ் மக்கள் நாம் தான் நீட் தேர்வை எதிர்த்து போராடி இருக்கோம். அதுக்கான தீர்வு வேணா கிடைக்கப்படாம இருக்கலாம், ஆனா நாம தான் முதல் குரலாக கொடுத்துருக்கணும். இன்று வடநாட்டு இளையோர் படை போராடி கொண்டிருக்கு, அதற்கு நம்ம குரல் கொடுக்கணும். அதையும் தாண்டி தமிழ்நாடு முதல்வராக இருக்கக்கூடிய திரு விஜய் அவர்கள் கொடுத்தே ஆகணும். நம்ம அவர் போராட்ட களத்துல நின்றுங்கன்னு சொல்லல. தமிழ்நாடு முதல்வர் திரு விஜய் அவர்கள் குரல் கொடுக்கணும்னா களத்துல நின்று போராடுங்க. அவர் இங்கேயே போராட மாட்டாரு, இங்கே உள்ளதுக்கே வாய் திறக்க மாட்டாரு. அங்க போராடுங்கன்னு உங்களை சொல்லு. போராட்டம் எதை நோக்கி போகுது? மத்திய அரசான பாஜகவை எதிர்த்து, பாசிச பாஜகவை எதிர்த்து பண்றாங்க. அப்படி இருக்க அந்த பாஜகவை எதிர்த்து பேசுகதான் சொல்றோம். நீட் தேர்வை பத்தி பேசுங்க. நீட் தேர்வு எதிர்ப்பை நீங்க எப்படி முன் வைக்கிறீங்க? நீட் தேர்வு எதிர்ப்பு வச்சு பாஜகவை எப்படி சாட இருக்கீங்கன்னு தான் நாங்கள் கேட்குறோம். ஆனால் பாஜகவே நான் சாட மாட்டேன்,
பாஜகவை பேரையே சொல்ல மாட்டேன், பாஜகனாலே எனக்கு பயம், மோடினாலே எனக்கு பயம்னா என்னத்த சொல்றது? மேடையில மட்டும்தான் பாசிச பாஜக, பாஜக எங்களுடைய கொள்கை எதிரின்னு பேசுவாப்புல. ஆனா இங்க வந்தா ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் போகுது அப்படின்னா ராஜ்மோகன் அவர்கள் ஆகச்சிறந்த வல்லல், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இருக்காப்புல, ஒரு பயப்படாதீங்கப்பா ஆய்வுன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல படுத்திருந்தார்ல, அது போல இன்னும் உறங்குகிறார் ராஜ்மோகன் அவர்கள். அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் சொல்றாரு, சென்னையில நம்முடைய மாணவர்கள் போராடுறாங்க இந்த நீட் தேர்வுக்காக ஆதரவு தெரிவிச்சு, அவர்கள் கைது செய்யப்படுறாங்க. இப்ப இது அடக்குமுறையா ஒடுக்குமுறையா? இதேதான் திமுக செஞ்சுச்சு, இதேதான் அதிமுக செஞ்சுச்சு, அதேதான் தாவேக செய்து. ரைட் விங் பேஜ்ல ட்விட் வருது, தலைநகர் டெல்லியில ஜனநாயகத்தில் அடக்குமுறை ஏவப்படுகிறது அப்படின்ட்டு ஒரு ட்விட் எழுதி போடுறாங்க. தலைநகர் டெல்லியில ஜனநாயகம் பாதிக்கப்படுது, அடக்குமுறையை ஏவி விடுறாங்க. தமிழ்நாட்டுடைய தலைநகர் சென்னையிலும் அடக்குமுறையா இருக்கேன் ப்ரோ. இதை பத்தி நீங்க பேச முடியுமா? நீங்களே இங்க சென்னையில அரசு பண்ணும்போது அதை பத்தி பேசலாமா? தப்பு தானே. சென்னையில மாணவர்கள் அரசு பண்ணப்பட்டிருக்காங்க. அதுக்காக இன்று அண்ணன் ராஜ்மோகன் அவர்கிட்ட செய்தியாளர்களுக்கு கேள்வி கேட்கும் போது ஒரு பதில் சொல்றாரு, அந்த போராட்டம் போராட்டம் அல்ல, மக்களுக்கு இடையூறாக சாலையில உட்காந்து போராடினாங்க, இது ஒரு சாதாரண போராட்டம் இல்ல, மக்களுக்கு இடையூறு செய்யற போல இருந்துச்சு, அதனால கைது செய்தோன்னு சொல்றாரு. சார் இப்ப சென்னையில போராடினது சாலையை பறிச்சு போராடக்கூடாது. உங்கள் படி கரூர்ல 41 பேர் இறந்த போது தமிழ்நாடு முதல்வராக இன்று இருக்கக்கூடிய திரு விஜய் அவர்கள் வீட்டுக்குள்ள போயிட்டு 4 நாள் இருந்தாரே, அது போல போராடணுமா? இல்ல அப்ஸ்காண்டா நீங்க எல்லாரும், அண்ணன் ராஜ்மோகன், அண்ணன் டி கே பிரபு அவர்கள், இது போன்ற மதியழகன் அவர்கள், இவரெல்லாம் கரூர்ல 41 பேர் இறந்த போது அப்ஸ்காண்டானீங்களா? அந்த மாதிரி போராடணுமா? நீங்க எப்படி போராடணுங்கிறீங்க? எப்படிதான் தமிழ்நாடு முதல்வரை எதிர்த்து நீட் தேர்வை எதிர்த்து ராஜ்மோகன் அவர்கள் போராடணுங்கிறார்? மக்களுக்கு களங்க விளைவிக்கிறவரையா? சாலையில போராடணுமா? இல்ல மெரினா கடற்கரையில போயிட்டு போராடணுமா? அறப்போராட்டம் இல்லையா இது? அப்ப இத எப்படி போராட்டால் அறப்போராட்டம் இல்லை அப்படிங்கிறார்? எப்படி போராடினா இப்ப அறப்போராட்டம் ஆகும்? கரூர்ல 41 பேர் இருந்த போது அமைதியாக இருந்தார் தமிழ்நாடு முதல்வராக என்று இருக்கக்கூடிய திரு விஜய். அப்படி இருக்கணுமா? அப்படிங்கிற மாதிரிதான் நீங்க சொல்றீங்க. அதனால் இன்று டெல்லியில நடக்கக்கூடிய போராட்டம் அத்தனை இடங்களுக்கும் வெடிச்சிருக்கு. ஒரு சாதாரண கரப்பான் பூச்சி என்கிற ஒரு கட்சி ஆரம்பித்த இந்த போராட்டம் அங்கு கரப்பான் பூச்சி கட்சி மட்டும் இப்ப இல்லை, அத்தனை மாணவர்களும் மாணவர் சங்கங்களும் பல கட்சிகளும் ஒன்றிணைந்து இன்று அந்த போராட்ட காலத்துல முன்னின்று டெல்லியில போராடி கொண்டிருக்கு. ஒரு நல்ல ஒரு இந்த போராட்டம் ஒரு தவறான கண்ணோட்டத்துல இல்லை, நீட் தேர்வை எதிர்த்து இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கு. இதற்கு நாமெல்லாம் ஒன்றிணைந்து ஒரு பதிவு போட்டுனாலும் சப்போர்ட் பண்ணணும். தமிழ்நாடு போராட்ட களத்துக்கு தயாராகணும். ஏன்னா ஜனநாயகத்தை மீட்க வடநாடு போராடுகிறது. நாளை ஜனநாயகன் படம் வெளியாக இருக்கு. நான் ஜனநாயகன் படத்து மேலாம் குறை சொல்லலை, ஜனநாயகன் படம் பார்க்காதீங்கன்னு சொல்லலை. ஜனநாயகன் படம் ஒரு பொழுதுபோக்கான திரைப்படம். ஜனநாயகன் படம் பார்க்காதீங்க, இங்க போராடுறாங்க அதனால ஜனநாயகன் படம் பார்க்காதீங்க அப்படின்லாம் யாரும் சொல்லலை. ஜனநாயகன் படத்தை பற்றி பேசக்கூடிய அமைச்சர் புசி ஆனந்தோ, ஜனநாயகத்தை பற்றி பேசக்கூடிய ஜனநாயகன் திரைப்படத்தை பற்றி பேசக்கூடிய டி கே பிரபு அவர்களோ, ஸ்டிக்கர் ஒட்டக்கூடிய டி கே பிரபு அவர்களோ, புசி ஆனந்த் அவர்களோ, முறுக்க வைப்பாரு அறநிலைத்துறை அமைச்சரோ, யாருமே காவேரி நீரை பத்தியோ பரந்தூர் விமான நிலையத்தை ரத்து செய்வதை பத்தியோ நீட் தேர்வை எதிர்த்து போராடுறவங்களை பத்தியோ பாஜகவை எதிர்த்தோ பேச முடியல. அததான் நம்ம கேள்விக்கணும். ஜனநாயகன் படத்தை நம்ம எதிர்க்கல, ஜனநாயகன் படத்தை அமைச்சர்கள் ஆதரிக்கும் போது காவேரி உரிமையும் மேகதாது அணையும் பேசுங்க, மக்களுடைய பிரச்சனைக்கு முதல்ல நின்னுங்க, அப்புறம் திரைப்படத்துக்கு நின்னுங்கன்னு தான் நம்ம பேசுறோம். அதனால ஜனநாயகன் படத்தை பத்தி பார்க்காதீங்க அப்படின்னு நம்ம வன்மத்தலை கக்கல. அறப்போராட்டம் வெல்லணும். டெல்லியில போராடக்கூடிய இந்த மாணவ சங்கத்துக்கு நாம் அனைவரும் தமிழ் மக்கள் அனைவரும் ஒன்றிணைஞ்சு இருப்போம். இதை பத்தி தொடர்ந்து நாம் அனைவரும் பேசிக்கொண்டே இருக்கணும். நீட் தேர்வு எதிர்த்து நீட் தேர்வு என்ற ஒன்று அடியோடு அடிய வேண்டும். இதை தொடங்கி வச்ச காங்கிரஸ் கட்சி, ஆனா அந்த கட்சியுடைய ராகுல் காந்தியே இன்னைக்கு போராட்ட களத்துல நிக்கிறார். அது தப்பு ரைட்டுங்கிறத தாண்டி அவர் நின்று இருக்கார். அப்படி இருக்கும்போது தொடங்கி வச்ச ஆள் இங்க நிற்கிறார். அதனால இந்த நீட் தேர்வு என்று ஒன்று அடியோடு அழிந்து
இந்த போராட்டத்தில் வெல்வது யாருக்கு நீதி கிடைக்கும் என்றால் இந்த நீட் தேர்வால் இறந்து போன எம்முயிர் தங்கைகள் அண்ணன்கள் தம்பிகள் இவர்களுக்கு தான் இது சாரும். அதனால் இந்த நீட் தேர்வை எதிர்த்து நடக்கக்கூடிய போராட்டத்தில் வடநாட்டு சொந்தமான என்னுடைய இளையோர் அண்ணன் தம்பிகள் அக்காக்கள் தங்கைகள் அனைவரும் வென்று காட்டுவோம். நீட் தேர்வை எதிர்த்து தமிழ்நாடும் உங்களோடு நிற்கும், தமிழ்நாட்டு மக்களும் உங்களோடு நிற்போம், தமிழ்நாட்டுடைய இளைஞர்களும் மாணவர்களும் உங்களோடு நிற்போம். முதல்வர் நிற்பாரான்னு தெரியாது, ஏன்னா அவர் தான் பாஜகவே எதிர்க்க மாட்டாரு, கொள்கை எதிரின்னு சொல்ல மாட்டாரு, பாசிச பாஜகன்னு சொல்ல மாட்டாரு, இக்கு வச்சு பேசுவார். வன்மையா கண்டிக்கிறோம், நீட் தேர்வுக்கு நாங்களும் ஆதரவு தரோம், நீட் தேர்வை எதிர்க்கிறதுக்கு நாங்களும் ஆதரவு தரோம் அப்படின்னு பேசுவார் ஒழிஞ்சு பாஜகவை அவர் எதிர்க்க மாட்டார். தமிழ்நாடு முதல்வர் உங்களோடு துணை இல்லை என்றாலும் நாங்கள் உங்களோடு நிற்போம். இந்த போராட்டம் வெல்லட்டும் என்று சொல்லி இந்த காணொலியை முடிக்கிறேன். நன்றி.